தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 35 முதல் 48 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 45வது வாக்கியம். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அன்பாக இந்த காலகட்டத்தில் மறைநூல் எல்லோரும் வாசிக்கிறார்கள், பைபிள் எல்லோரும் படிக்கின்றார்கள். ஆனால் திருச்சபைக்கு ஏற்றபடி சிந்திக்கிறார்களா, தூய ஆவிக்கு ஏற்றபடி அங்கே நடக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், பலரும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். விசுவாசத்துக்கு எதிரான கருத்துக்கள் அங்கே கடந்து வருகிறது. அதனால் ஒரு சில பேர், ஒரு சில அல்ல, பெரும்பாலான மக்கள் இறைவனை குறித்துள்ள தவறான கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு தெய்வம் மன்னிக்க மாட்டார், அவர் கடவுள் இருக்கிறாரா, இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்ற பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு விசுவாச வாழ்க்கை விட்டு போய்விடுகிறார்கள். அறிவியலுடன் ஒப்பிட்டு கொண்டு இந்த விவிலியத்துக்கு சக்தி இல்லை, அறிவியல் தான் முன்னுரிமை பெற்று இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு தெய்வத்தை மறந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சூழல். நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், இளம் வயதில் இருக்கிறவர்கள் விசுவாச வாழ்க்கை விட்டு வெளியே போக ஒரு காரணம் மறைநூலை சரியான விதத்தில் அவர்கள் புரிந்து கொண்டதில்லை. நம்மால் இறைசல் மன்றாடுவோம். இறை வார்த்தையை படிக்கின்றவர்கள் உம்முடைய தூய ஆவியின் தூண்டுதல் வழியாக அது அர்த்தத்தை புரிந்து கொண்டு சரியான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதற்கேற்றபடி வாழ்க்கை வாழ நீரே அவர் கிருபை கொடுத்து மன்றாடுவோம். கண்களை முடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, மறைநூல் படிக்கிறவர்கள் அவருடைய உள்ளத்தை நீ தம்மை திறந்து கொடுத்தல்லும், புத்தி சக்தியை ஆசீர்வதித்தல்லும், உம்முடைய விருப்பம் அவர்கள் உணரும் வண்ணமாக நீ தம்மை செய்தல்லும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.